இன்னைக்கு மெச் எரினா அப்படிங்கிற கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். நம்ம கேங்ஸ்டர் வேகாஸ் அப்படிங்கிற கேம் பிளேவோட ஸ்டோரியை பாதிலேயே நிப்பாட்டி வச்சிருப்போம். அதை வந்து நம்ம சண்டேலேருந்து தொடங்கலாம். இன்றைக்கி நம்ம மெச் எரினாங்கிற கேம் பிளே தான் பார்க்குறோம். வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஓகே, கேமுக்குள்ளே வந்துட்டோம். அதாவது மேட்ச்குள்ளே வந்துட்டோம். இப்போ ரோபோட் செலக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. தெரியாமல், அதாவது தப்பி தவறி தெரியாமல் இந்த ரோபோட்டை செலக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த மேட்ச்சில் நீங்கள் இந்த ரோபோட்டை செலக்ட் பண்ணவே கூடாது. இப்போ அதாவது இந்த மேப்பில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு. யார்கிட்ட வேணாலும் ஈஸியாக தோற்றுருங்க கைஸ். யார் வந்தாலுமே எனிமி டீமில் கூட நம்மளே மாதிரி நம்ம ரோபோட்டே அவன் வச்சுட்டு வந்தாலுமே தோற்றுரும். அந்தளவு ஒரு மொக்கையான ரோபோ தான் இந்த ரோபோ. அதனால் இதை வச்சுட்டு தயவு செஞ்சு போட்டிக்கு எங்கேயும் போயிடாதீங்க. அதாவது மேட்ச் குறிப்பிட்டு போங்க. மேட்ச் குறிப்பிட்டு போனீங்கன்னா ஜெயிக்கலாம். அதாவது மேட்ச் குறிப்பிட்டுனா இந்த மேட்ச்சுக்கு இந்த ரோபோ, இந்த மேட்ச்சுக்கு இந்த ரோபோ, நீங்களே உங்களுக்கு எது ரொம்ப ஜெயிக்குதோ, எந்தெந்த மேட்ச்சில் எது ரொம்ப ஜெயிக்குதோ அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போங்க. சரி, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு ஜோன்ஸையாக இந்த கேமில் நம்ம முடிக்கலாம். அவங்க ஜோன்ஸை நம்ம ப்ளூ கலரில் மாற்றணும். ஒவ்வொரு ஜோன்ஸையாக நம்ம எடுக்கணும். எடுத்து தான் ஜெயிக்கணும். இல்லாட்டினா அவங்க டீம் ஆளுவலை அவ்வளோ பெரிய தோக்கடிச்சு ஜெயிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டீமை நம்ம ஜோன்ஸ் எடுக்கலாம். பட் அது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்கள் ஜோன்ஸை தான் ஃபஸ்ட்டு இது பண்ண முடியும். இந்த மாதிரி கில்லும் நிறையா எடுக்கலாம். கில்லும் நிறையா எடுக்கணும். கில் நிறையா எடுத்து நீங்கள் உங்களோட ஸ்கோர்ஸ் பிடிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்களே சூஸ் பண்ணி விளையாடலாம். அதாவது இதில் நிறைய ரோபோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரோபோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையான ரோபோட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் விளையாடலாம். இப்போ நான் எனக்கு தேவையான ரோபோட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ரோபோ தெரியாமல் செலக்ட் பண்ணிட்டேன். பட் அதில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா எந்த ரோபோ வச்சுருந்தாலுமே இப்போ நான் நல்லா தான் ஃபைட் பண்ணுறேன். அதாவது உங்களுக்கு ப்ரோ, நீங்கள் ஒரு ப்ரோ அப்படின்னு வச்சுருந்தீங்களேன், ஒரு ப்ரோனா நீங்கள் எந்த ரோபோ வேணாலும் செலக்ட் பண்ணலாம். பட் நான் நூபு தான். நூபு இல்லை, நார்மல். ஏன்னா நானும் நிறைய மேட்ச்சில் ஜெயிச்சிருக்கேன். நம்மளே குறை போட்டு பேசக்கூடாது. சரி, அவன் நம்மளை தேடி அங்கிட்டு போயிட்டான். நம்ம அவனை சுட இங்கிட்டு வந்துட்டோம். ஓ நோ, சுட்டு கொண்டுட்டான். இந்த மாதிரி தான் டக்கு டக்குன்னு சுட்டு கொண்டுருவானுங்க. பட் நம்மகிட்ட இன்னொரு ரோபோ இருக்கிறதுனால நமக்கு 2 வாய்ப்பு இருக்குது. இந்த ரோபோ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம உருவாக்கின ஜோன்ஸில் போய் இது பண்ணலாம். பட் என்ன பிரச்சனைனா அவங்களும் நம்ம உருவாக்கின ஜோன்ஸை பிடிக்கிறதுக்கு நல்ல வெறி கொண்டு வருவானுங்க. அதுதான் பிரச்சனை. இந்த கேம்லேயே இந்த ஜோன்ஸ் தான் முக்கியம். ஜோன்ஸு கில்லும். ஏன்னா கில்லு வந்து நிறைய பேர் இந்த கேம் விளையாடுறதுக்கான ரீசனே இந்த கேமோட கிராஃபிக்ஸு. அது மட்டும் இல்லை, அந்த கில்லை எடுத்து ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு ஜாலியாக இருக்கணும் இந்த கேமில். அதுக்காண்டி நிறைய பேர் விளையாடுவாங்க. நான் இந்த கேமை விளையாண்டது இந்த கில் எடுத்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வரதுக்கு தான். ஏன்னா ரியல் பிளேயர்ஸ் கூட நம்மளை மாதிரி ஃபஸ்ட்டு விளையாட இந்த மாதிரி புது கேமை தடவை விளையாடுற பிளேயர்ஸ், ரியல் பிளேயர்ஸ் கூட ஃபஸ்ட் பிளேஸ் இருந்துச்சுன்னா அது சூப்பராக இருக்கும்ல. அதனால் அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த கேம் விளையாண்டேன். இன்றைக்கி நம்ம ஒரு இதுலேயும் முடிச்சுக்கிடுவோம். இந்த கேமை இந்த ஒரு மேட்ச்லேயும் முடிச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய வீடியோஸை போட பார்க்கேன். ஏன்னா லோ எண்ட் டிவைஸ் தான். லோ எண்ட் டிவைஸ்க்கு இப்படி தான் இருக்கும். லோ எண்ட் டிவைஸஸ் யாரெல்லாம் லோ எண்ட் டிவைஸஸ் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓ அவ்வளோதான். இப்படி நீங்கள் ஒவ்வொருத்தரையாக கில் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், பேட்டில் வின். இப்போது வேறு ஒரு மேட்ச் ஃபஸ்ட்டு பிளேஸு, செகண்ட் பிளேஸ்லையும் தேர்ட் பிளேஸ்லையும் நம்ம மேட்ச் தான் இருக்குது. ஓ காய்ஸ், உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.